சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் உலக வங்கிக்கும் உள்ள கூட்டாண்மை மற்றும் தொடர்பு குறித்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் விவரித்தார். தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று சென்னை தரமணியில் உள்ள வங்கியின் உலகளாவிய வணிக மையத்தை திறந்து வைத்தார். வேளாண் தொழிலுக்கான கடன்களில் சிவில் ஸ்கோர் முறையை கைவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் எஸ். குணசேகரன், பொதுச் செயலாளர் PS மாசிலாமணி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மதுரை அருள்மிகு கூடலழகர் பெருமாள் கோயில் வைகாசி பெருந்திருவிழா திருத்தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பள்ளிகளில் மற்றும் பள்ளிகளால் நடத்தப்படும் கோச்சிங் சென்டர்களை தடை செய்யவோ அல்லது வரைமுறைப்படுத்தவோ குழு அமைக்கப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. வரும் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் CBM கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என சண்முகம் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வின் போது சென்னை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து மின்தடை ஏற்பட்ட தேர்வுக் கூடத்தில் பதிவான CCTV காட்சிகளை சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமக்ரா சிக்ஷா கல்வி நிதி விவகாரத்தில் தமிழக அரசின் மனுவை அவசரமாக விசாரிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு நள்ளிரவில் ஒரே நேரத்தில் மிக அதிக அளவு பயணிகள் வருவதால் இதை சமாளிக்க முன்கூட்டியே கூடுதல் பேருந்துகளை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இன்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 1,85,00,000 செலவில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை புத்தக பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் முதலாக களம் காணும் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி, விருப்ப ஓய்வு பெற்ற IRS அதிகாரி, 3 முன்னாள் MLAக்கள் JPR கல்விக் குழுமத்தைச் சேர்ந்த மரியா வில்சன் ஆகியோர் நேற்று தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதி குறித்து ஓராண்டு உறங்கி கோட்டை விட்ட தமிழக அரசு என்று அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கோவில் வழி அமராவதி பாளையம் சாலையில் PAB கிளை கால்வாய் உள்ளது. இந்த வாய்க்காலில் சுமார் 200 கிலோ மாத்திரைகள் கொட்டப்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. சென்னை மாநகராட்சியில் துப்புரவு ஆய்வாளர் பணிபுரியும் MBA பட்டதாரியிடம் ரூபாய் 26 லட்சம் மோசடி செய்த பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் வணிக வளாகம் வழியாக செல்லும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக சென்னையில் திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 9 மாடி வணிக வளாகம் அமைக்கப்பட உள்ளது. இந்த புதிய ரயில் நிலையத்தின் வடிவமைப்பு திட்டத்தின் புகைப்படம் வெளியாகியுள்ளது. ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் ரூபாய் 10,61,500 ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கேரளாவை சேர்ந்த யூனுஸ் என்பவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். சத்தீஸ்கரின் பலோட் மாவட்டத்தில் ரயில் தண்டவாளத்தில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த போது சரக்கு ரயில் மோதியதில் தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். பாரத சனாதன மரபின் சிறந்த துறவியும் தெய்வ புலவருமான திருவள்ளுவருக்கு வைகாசி அனுஷத்தில் பண்டைய தமிழ் நாட்காட்டியின்படி அவரது பிறந்த நாளில் தேசம் தனது மரியாதையை செலுத்துகிறது என தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகைக்கு பலமுறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு மர்ம நபர் 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இருந்து சென்னை விமான நிலையத்துக்கு 178 பயணிகளுடன் ஏர் இந்தியா விமானம் இன்று அதிகாலை வந்துள்ளது. விமானம் தரையிறங்கும் நேரத்தில் சென்னை பரங்கிமலை பகுதியில் இருந்து விமானத்தின் மீது சக்தி வாய்ந்த லேசர் ஒளி அடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்த விமானிகள் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினர். இதனால் விமான நிலையத்தில் பதற்றம் நிலவியது. திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளராக பொள்ளாச்சி ஜெயராமன் பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் ஆகும் நிலையில் வார கடைசியில் மட்டுமே கட்சி நடவடிக்கைகளுக்காக திருப்பூருக்கு வந்து செல்வதை சுட்டிக்காட்டி வீக்கெண்ட் மாவட்ட செயலாளர் என அதிமுகவுக்குள் இருக்கும் சிலரே அவரை சத்தமில்லாமல் கலாய்க்கின்றனர். தமிழக காவல்துறையில் காவல் சார்பு ஆய்வாளர் 933, ஆயுதப்படையில் 366 காவல் ஆய்வாளர் காலியிடங்கள் என 1299 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சமீபத்தில் வெளியிட்டது. 1299 SI காலி பணியிடங்களுக்கு 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெறவிருந்த தேர்வுகள் சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவின்படி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோவில் நிதியில் திருமண மண்டபங்கள் கட்ட தடை விதித்து மதுரை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மீண்டும் ஊருக்குள் புகுந்த காட்டு யானை. நீலகிரி அருகே 2 தினங்களுக்கு முன்பு விவசாயியை தாக்கி கொன்ற காட்டு யானை மீண்டும் ஊருக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் யானை விரட்டி அடிக்கப்பட்டுள்ளது. காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவரின் ஜெயந்தி வைபவத்தை முன்னிட்டு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பு சார்பில் 3 நாள் சிறப்பு நிகழ்ச்சி நடந்து வருகிறது. 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் பெரியவா எனும் பேரமுதம் எனும் தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. சிவகாசி அரசு பள்ளியில் மகள் அன்பிற்கினியாலை 2ஆம் வகுப்பில் நீதிபதி விஜயபாரதி சேர்த்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் நாலாட்டின்புதூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தூத்துக்குடியில் பெண் கொலை வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிப்படை போலீசாருக்கு SP பாராட்டு தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் வீடு இல்லாதவர்களின் எண்ணிக்கை 11,000 13,000 அதிகரித்துள்ளதாக சென்னை மாநகராட்சியின் கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ராயபுரம் மண்டலத்தில் உள்ள ஜார்ஜ் டவுன் மத்திய வணிக மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையில் வீடு இல்லாத மக்கள் வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. கட்டண வசூல் நடவடிக்கைகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலகின் மூத்த குடி தமிழர் குடி என்ற வரலாற்று சிறப்புமிக்க உண்மையை உலகளவில் பல்வேறு அறிக்கைகள் வழி அறிஞர் பெருமக்கள் உறுதி செய்தாலும் ஆரிய கண்ணோட்டம் உடையவர்களால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத கசப்பான உண்மையாகவே இருந்துள்ளது. வரலாறும் உண்மையும் உங்களது மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். மாட்டு கோமியம் கிடைக்க வாய்ப்பில்லை அமைச்சரே என்று கீழடியை விமர்சித்த அமைச்சருக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. தமிழ் AI தொழில்நுட்பத்தை ரயில்வே துறையில் பயன்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை புது வண்ணாரப்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையின் அருகே போலி ஆவணங்கள் தயாரித்து சொத்தை அபகரிக்க முயற்சி செய்ததாக பாஜக பெண் நிர்வாகி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று மாலை திடீரென பலத்த கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மேலும் கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. சென்னையில் பெய்த கனமழை காரணமாக விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்தன. கீழடி ஆய்வறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் மிதுன். மது பழக்கத்திற்கு அடிமையான மிதுன் தினமும் குடித்துவிட்டு தகராறு செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று வழக்கம் போல் மிதுன் குடித்துவிட்டு வந்து தகராறு செய்துள்ளார். இதனை அவரது தாய் ராஜேஸ்வரி தட்டி கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தாயை மிதுனை கொலை செய்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த சித்தம்பூண்டி அருகே உள்ள குளத்துப்பாளையம் என்ற கிராமத்தை சேர்ந்த மூதாட்டி சாமியாத்தால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. தோட்டத்து வீட்டில் மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் உறவினர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். சென்னையில் உணவு விநியோக ஊழியர்களுக்கான தங்கும் ஓய்வறைகள் அமைக்கும் திட்டத்தை சென்னை மாநகராட்சி செயல்படுத்தவிருக்கிறது. புதுக்கோட்டையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்த போது கர்ப்பிணிகள் முதியோர்கள் முகக்கவசம் அணிவது நல்லது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். திருநெல்வேலியில் 9 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருகின்றது. தென்னிந்திய பகுதிகளுக்கான இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கரன்பீர் சிங் பரார் இன்று சென்னை ஆவடியை தலையிடமாக கொண்டு செயல்படும் கவச வாகன உற்பத்தி நிறுவனத்தில் அதன் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்போம் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கொடூர திமுக ஆட்சிக்கு கொலைக்கால தலைநகராகும் கொங்கு மண்டலமே சாட்சி என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதியில் வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகமாக உள்ளதால் கலன்களில் கொப்பரை உலர வைக்கும் பணி தீவிரமாக நடக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரசித்தி பெற்ற ஆண்டாள் திருக்கோயிலில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி சரியான நேரத்தில் சரியான முடிவெடுப்பார் என்று நடிகை கௌதமி கூறியுள்ளார். ஹரி நிஷாந்த் சனி சந்து அதிரடி திருச்சியில் வெற்றி பெற்ற 180 ரன்களை சேலம் இலக்காக நிர்ணயித்தது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பிளேயிங் 11ஐ தென்னாப்பிரிக்கா வெளியிட்டது. TNPL கிரிக்கெட்டில் டாஸ் வென்ற திருச்சி அணி பந்துவீச்சுக்கு தேர்வானது. கடந்த ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் டிராகன்ஸ் மற்றும் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் இடையிலான TNPL போட்டியின் போது ரவிச்சந்திரன் அஸ்வினின் கொதிப்பான செய்கைக்கு அவரது போட்டி ஊதியத்தில் 30% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. உலக கிரிக்கெட் அரங்கில் இந்திய அணியை உச்சத்துக்கு கொண்டு சென்ற கேப்டன்களில் முக்கியமானவரான தோனியை தங்களின் ஹால் ஆஃப் ஃபேம் வீரர்களின் பட்டியலில் சேர்த்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கௌரவப்படுத்தியுள்ளது. மும்பை பங்கு சந்தையில் சென்செக்ஸ் காலையில் 82,349 தொடங்கி வர்த்தக இறுதியில் 53.5 புள்ளிகள் குறைந்து 82,391.72 நிறைவடைந்தது. இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 10, பவுனுக்கு ரூபாய் 80 குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 1 உயர்ந்துள்ளது. தங்கம் விலை கடந்த 4 நாட்களாக குறைந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,560 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,945 ரூபாய்க்கும் விற்பனையானது. சென்னையிலும் 18 மாவட்டங்களிலும் இரவு வரை மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வழக்கம் போல் வெயிலுடன் தொடங்கியது இன்றைய நாள். சொல்லி வைத்தது போன்று பிற்பகல் 3 மணிக்கு மேல் சட்டென்று வானிலை மாறி மேகங்கள் ஒன்றாக கூடிய நிலையில் திடீரென கனமழை பெய்து வருகின்றது. இதனால் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்கள் ஓரளவு தணிந்துள்ளனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. தமிழகம் முழுவதும் பரவலாக பல்வேறு பகுதிகளிலும் இன்று முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.